ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்குதா இல்லையா எல்லாருக்குமே ஒரே சந்தேகம். ஏன்னா சமீபத்துல காங்கிரஸ்ல இருக்கிற தலைவர்கள் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, திமுகவுக்கு எதிரான ஸ்டாண்ட்ல அதிகப்படியான தொகுதி வேணும், கூட்டணி ஆட்சி வேணும், கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுத்தாதான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், அதே போல கடந்த முறை வாங்கின சீட்டை விட எங்களுக்கு அதிகமா சீட்டு வேணும் இப்படின்னு பல விஷயங்களை பூதாகாரமா கிளப்பி விட்டாங்க. இதுல ஒருபடி மேல போயிட்டு விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஜோதிமணி எல்லாம் என்ன பண்ணாங்க, விஜய் கூட இணக்கமா போற சூழ்நிலை எல்லாம் என்ன பண்ணாங்க, பேசுனாங்க. இப்படின்னு பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கப்பட்டது. குறிப்பா கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் கிட்ட டைரக்டா ராகுல் காந்தி போன் பண்ணி பேசினாரு. சோ அதனால இந்த கூட்டணி கன்ஃபார்ம் அப்படின்னு நிறைய பேச்சுகளும் தகவல்களும் இங்க அடிபட்டு தான் இருந்தது. இது ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே போயிருந்தாங்க. திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா, ஏன்னா விளைகிறோம், ஏன்னா தலைவருடைய போக்கு சரியில்லை அப்படின்னு தான் சொல்லப்படும். கே எஸ் அழகிரியா இருக்கட்டும், தங்கபாலுவா இருக்கட்டும், அதே போல கார்த்திக் சிதம்பரமா இருக்கட்டும், ஜோதிமணியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே திமுகவுக்கு எதிரான மனநிலையில தான் இவங்க பேச்சுகள் இருந்தது அப்படின்னு தான் சொல்ல போனோம். டெல்லி மேலெடுத்த வரைக்கும் என்ன பண்ணிச்சு, இந்த பேச்சுகள் அடி வந்துச்சு. ஏங்க திமுக கூட்டணி இருந்து காங்கிரஸ் விலக போறாங்க, இந்த மாதிரி பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு அப்படின்னு உடனே காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை டெல்லி மேலிட கூப்பிட்டு என்ன பண்ணுது, கண்டிச்சதா ஒரு தகவல் இங்க இருக்கு. மேல்மட்ட நிர்வாகிகள் குழு கூட்டம் நடக்கும் பொழுது அங்க மல்லிகார்ஜுன கார்கே திட்டவட்டமா இங்க செல்வ பெருந்தகை கிட்ட சொல்லி இருக்கிறதா ஒரு தகவல். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திமுக கூட தான் கூட்டணியில இருக்க போகிறோம். கிட்டத்தட்ட 4-5-6 தேர்தலை அவங்க கூட இருந்து சந்திச்சிட்டோம். இதுக்கப்புறம் 2026 சட்டமன்ற தேர்தலை திமுக கூட தான் நம்ம சந்திக்க போறோம். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதனால அங்க ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கணும். எல்லா தலைவர்களும் ஆஃப் பண்ண சொல்லுங்க. இதுக்கப்புறம் யாரும் இதை பத்தி பேச வேண்டாம். தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணியே கிடையாது அப்படின்னு டெல்லி மேலிடம் அழுத்தம் திருத்தமா சொன்னதா இங்க ஒரு தகவல் இருக்கு. இதை உறுதிப்படுத்துற விதமா செல்வ பெருந்தகை ஒரு தனியார் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில டெல்லி மேலிடம் கூடிய விரைவில் இந்தியா கூட்டணி குறித்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாங்க அப்படின்னு உறுதிப்பட சொல்றாரு. சோ விஷயம் இல்லாம இங்க நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. டெல்லி மேலிடம் செல்வ பெருந்தகையை கூப்பிட்டு கண்டிக்காம இவரு அங்க இந்த மாதிரி பொதுவெளியில சொல்ல முடியாது. இதுல குறிப்பா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிண்டலா கூட ஒரு டைட்டில் எல்லாம் சொன்னாரு. கண்டென்ட் கிடைச்சிச்சு யூடியூப்காரங்களுக்கு. என்ன அப்படின்னா, உதயநிதி அப்செட், செல்வ பெருந்தகை அப்சென்ட் அப்படின்னு கலகலன்னு ரொம்ப சூப்பரா பேசியிருந்தார். ஆனா உண்மையிலேயே அங்க என்ன நினைச்சாங்க நிறைய பேர் அப்படின்னா, செல்வ பெருந்தகை இந்த புத்தக நிகழ்ச்சிக்கு கலந்துக்க மாட்டாரு, அதனால உதயநிதி ஸ்டாலின் அப்செட் ஆயிடுவாரு அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஆனா 2 பேரும் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கினாங்க. இதுல குறிப்பா செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு அப்டேட்டை கொடுத்திருந்தாரு. டெல்லி மேலிடம் கூடிய விரைவில் இந்தியா கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, அது வரைக்கும் தொண்டர்கள் யாரும் இதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. உண்மையிலேயே இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்ததா நடக்கலையா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்து கூட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் விஜய் அவர்கள் கிட்ட ராகுல் காந்தி இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஆறுதல் சொல்றதுக்காக தான் போன் பண்ணியிருப்பாரு கண்டி, கூட்டணி பத்தி பேசுறதுக்கோ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலை குறித்து பேசுறதுக்கோ அங்க எந்தவித இடமும் இல்லை அப்படின்றதும் இங்க தகவல்ல பதிவாயிருக்கு. சோ இப்படியா இருக்கும் பொழுது இவங்களா பூதாகரமா கலப்பி விடுறதுதான். இப்போ இங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க காங்கிரஸ்லயே, தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, திமுகவுக்கு எதிரான ஒரு மாற்று கருத்து என்ன பண்ணாங்க, பேசினாங்க. எங்களுக்கு அதிகப்படியான சீட், ஏன்னா இப்படியான ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி விடணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கா இல்லைன்னு தெரியல. எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில், ஏன்னா விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை முன்னெடுத்தாரு. எங்க கூட கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு. இது அதிமுகவோ திமுகவோ என்றென்றைக்கும் இதை பத்தி பேசுனதே கிடையாது. சோ இப்படியா இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் கொளுத்தி போட்ட இந்த தீ மற்றவர்களிடத்துல பரவ ஆரம்பிச்சது. சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, எடுத்தாங்க, எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அது மாத்திரம் இல்லாம எங்களுக்கு அதிகப்படியான சீட், ஒவ்வொரு தலைவர்கள் ஒரு மாற்று கருத்துக்களை பேச. ஆனா கள நிலவரப்படி இங்க காங்கிரஸுக்கு அப்படி வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா அப்படின்றது தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் நம்மளால சொல்ல முடியும். இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தலை எதிரொலித்த இந்த தோல்வி இங்க தமிழ்நாட்டிலையும் இங்க எதிரொலிக்கதான் ஆரம்பிக்குது. டெல்லி மேலிடம் இங்க கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை போன, ஏன்னா பீகார்ல காங்கிரஸுக்கு எந்த மாதிரி ஒரு அடி விழுந்தது அப்படின்னு கண் கூட நம்ம பார்த்தோம். இத்தனைக்கும் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்தினார் ராகுல் காந்தி அவர்கள். வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்ற விஷயத்துல ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்தினார். எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்தது, காங்கிரஸ் வந்துருவாங்க, இந்தியா கூட்டணி வந்துரும் அப்படின்னு. ஆனா அங்க விஷயமே தலைகீழ மாறி போச்சு.
சோ காங்கிரஸுக்கு பேரடி. அந்த அளவுக்கு ஒரு 6 சீட்டு தான் வின் பண்றாங்க. அந்த ரேஞ்சுக்கு அவங்க ரொம்ப இறங்கி போயிட்டாங்க. சோ இந்த மாதிரி சூழ்நிலை ஒற்றுமை இல்லாததுதான் இங்க காரணம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் திமுகவை விட்டுட்டு விஜயை நம்பி போனா காங்கிரஸ் தமிழ்நாட்டுல எந்த கதிக்கு போயிரும் யோசிச்சிருப்பாங்களா? இல்ல உண்மையா விஜய நம்பி மட்டும் போயிட்டா கூட்டம் கூடுறாங்க அப்படின்றதுக்காக விஜய் நம்பி போனா 2026 சட்டமன்ற தேர்தலை ஷைன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தகவல் இங்க பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இப்ப காங்கிரஸ் இப்ப திமுக கூட்டணியில் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றி. இப்போ காங்கிரஸ் சொல்லிக்கலாம் நாங்க ஆதரவு கொடுத்தனாலதான் திமுக வெற்றி பெறுஞ்சுன்னு. 2 பேரை மாத்தி மாத்தி சொல்லிக்கலாம். ஆனா கள நிலவரம் என்ன அப்படின்றது டீட்டெயிலா நம்மளுக்கு தெரிய வரும். சோ விஜயை நம்பி காங்கிரஸ் ஒருபோதும் போகாது அப்படின்னு தான் டெல்லி மேல கட்டன் ரைட்டா சொல்லியிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி கிடையாது, இனி யாரும் அதை பத்தி பேசக்கூடாது, திமுக கூட தான் நம்ம தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாங்க. இதை உறுதிப்படுத்துற விதமா தான் செல்வ பெருந்தகை அந்த நிகழ்ச்சியில டெல்லி மேலிடம் இந்தியா கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்த இந்த கூட்டணி இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் போகணுமா போகாதா, திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வருமா வராதா அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க காங்கிரஸ். சோ தொடர்ந்து இதுக்கான வேலைகள் ரொம்ப துரிதமா ஆரம்பிப்பாங்க காங்கிரஸ் அப்படின்றதா பேசப்பட்டது. தலைகீழா நிக்கிறதெல்லாம் இங்க வருது, இப்படி வருது, அப்படி போகுது, இப்படி பண்ணுது, இப்படின்ற ஒரு குழப்பங்கள் ஒரு இதுவான மாற்றங்கள் இங்க ஏற்படுத்துது அப்படின்றதுதான் இங்க ஒரு விஷயமா இருக்கு. என்ன வேணா நடக்கலாம், திடீர்னு இவங்களுடைய முடிவுகள் மாறலாம், எது வேணா. ஆனா ஒண்ணுதான், பீகார்ல அந்த ஒற்றுமை இல்ல. அந்த ஒற்றுமை இருந்திருந்தா இன்னைக்கு இந்தியா கூட்டணி வின் பண்ணிருக்கு. ஏன்னா சில தொகுதிகள்ல பிரிஞ்சு நின்னாங்க, சில தொகுதிகள்ல சேர்ந்து நின்னாங்க. இந்த ஒற்றுமை இல்லாத காரணம் அப்படின்னு இங்க முன்வைக்கப்படுது. இது தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் ஒற்றுமையோடு இருப்பாங்க அப்படின்னு தான் முன்வைக்கப்படுது. என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி இல்ல அப்படின்னு டெல்லி காங்கிரஸ் திட்டவட்டமா சொன்னதா இங்க தகவல் இருக்குது. இதை பத்தியோட கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.